அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு வரவு 8 செலவு 10 என்று சொல்லக்கூடிய வகையில் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருப்பதால் திண்டாடி கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியான சனி 6இல் வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6இல் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது மன வருத்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சங்கடங்கள் மறையக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் முயற்சி செய்யக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்டவற்றில் நல்ல வெற்றி வாய்ப்பு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமையும். காரியமின்றி மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவையும் நிறைவாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது சனி 3, 8, 12 ஆகிய இடங்களை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகளும் விரயங்களும் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை அன்றைய தினத்தில் பறவைகள், விலங்குகளுக்கு உணவளியுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறாருங்க சனி. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.